தக்காளி சட்னினாலே அது கும்பகோணம் தக்காளி சட்னி தான். ரெசிபி என்னமோ சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் தாறுமாறா இருக்கும். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6-7 போல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதில் கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா 4 பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா அதில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வதங்க வட்டி அதை எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தக்காளியில் இருக்க ஈரத்திலே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக கும்பகோணம் சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த தாளிப்பு தாங்க. இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தாளிக்கிற கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் சேர்த்துக்கிறேன். எந்த உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்க வரையும் வறுத்து விட்டு அதில் வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தாளித்து அதை அப்படியே எடுத்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும். செஞ்ச உடனே காலியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.